அனைவருக்கும் வணக்கம். இன்று இந்தியாவின் திரையுலகில் முதல் சூப்பர் ஸ்டார் என்று இந்து பத்திரிகையின் சார்பாக அன்றே கணித்துள்ளார்கள். அதே போல காந்தர்வ குரல், ஏடிசை மன்னர், அழகு ரதம், எண்ணற்ற பல பட்டங்களை பெற்றாலும் மக்கள் மனதிலே நீங்காத இடத்தை பிடித்த எங்களுடைய முப்பாட்டனார் மறைந்தும் இன்றும் அனைவருடைய மனதிலே வாழ்ந்து கொண்டிருக்கும் MKT என்று அன்போடு அழைக்கும் MK தியாகராஜ பாகவதர் ஐயாவுடைய வீர வணக்க நாளை என்று அனைவராலும் விஸ்வகுலத்தாலும் அனைத்து கலையுலக ரசிகர் பெருமக்கள் சார்பாகவும் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அனைவருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள். எங்களுடைய ஆர்கே சபா, தேசிய உரிமை இயக்கம், நடனாலயா இன்டர்நேஷனல் என்ற பல ஸ்தாபனங்கள் வாயிலாக வருகை தந்திருக்கும் அனைத்து தோழர்களுக்கும் நன்றி. முக்கியமாக இந்நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் என்னுடைய அருமை சகோதரர் வெங்கடேசன் அவர்களுக்கும், என்னுடைய அருமை சகோதரர் ஐயாவுக்கும், எல்லோருக்கும் இந்த நேரத்தை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் மறையவில்லை, வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதை இன்றும் அனைவராலுமே போற்றப்பட்டு வருகிறது என்பதை அறிவீர்கள். மிக விரைவில் ராணிப்பேட்டையில் துவங்க இருக்கும் ஐயாவுக்கும், ஐயாவை பின்பற்றிய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவருக்கும் மணிமண்டபம் கேட்கிறோம். அவருடைய பிறந்தநாள் மார்ச் 1ஆம் தேதி அன்று அதனுடைய பூமி பூஜையை வந்து அங்கே ராணிப்பேட்டை துவங்கணும். அதே போல் மக்கள் திலகத்துடைய பிறந்தநாளில் அந்த இடத்தை திறக்கணுன்றதுக்காக நாங்கள் கோரிக்கை வச்சுருக்கோம். இதுக்கு நாங்கள் விரைவில் செய்வோம். எல்லாருடைய ஒத்துழைப்பு அதை கொடுங்க. நீங்கள் எல்லாருமே என்றைக்குமே, இன்றைக்கி எத்தனையோ பேர் முன்னணி நட்சத்திரங்கள் வந்தாலும் காலத்தாலும் என்றுமே மறக்கவே முடியாத ஒரே நட்சத்திரம் என்றால் MKT என்ற நட்சத்திரம் மட்டும்தான். அதை யாராலும் எந்த நேரத்தில் மறக்க முடியாது. எத்தனை தருணங்கள் கொண்டாலும் அவருடைய குரல் வளம் இன்றும் அனைவராலும் ரசித்து கொண்டே இருக்கிறார். நாங்கள் போகிற இடத்துல எங்களுக்குன்னு ஒரு தனி சிறப்பு இருக்குன்னா அது ஐயாவுடைய குரல் வளம்தான். அவருடைய அடையாளம் பலருக்கு எடுத்துக்காட்டாக இருப்பது அது எங்களுக்கும் சார்ந்தது என்று சொல்லிக்கொள்ள விரும்பினோம். ஐயா வந்து எந்த ஜாதிக்கும் தனிப்பட்ட ஒரு சொந்தம் கிடையாது. எல்லாராலுமே கொண்டாடப்பட வேண்டியவர். இந்த நேரத்தில் தமிழக அரசுக்கு நாங்கள் கேட்க ஒரே ஒரு கோரிக்கை, இயல் இசை நாடக மன்றத்தில் ஐயாவுக்கு சிலை வைக்க வேண்டும் என்பதுதான். ஏன்னா வந்து ஏதோ ஒரு இடத்துல தமிழக அரசு வந்து எனக்கு திருச்சியில் வச்சுக்கிறாங்க. ஆனால் நாங்கள் கேட்குற ஒரே கோரிக்கை, தமிழக அரசு எங்களுக்கு இயல் இசை நாடக மன்றத்தில் ஐயாவுக்கு சிலை வைக்கணும். இந்த நேரத்தில் நாங்கள் கோரிக்கை வைக்கணும். மிக விரைவில் அந்த கோரிக்கையை தமிழக அரசு ஏற்று நடத்தும் என்ற நம்பிக்கையோடு ஐயாவின் நாமம் வாழ்வு, ஐயாவுடைய புகழ் ஓங்குது. ஐயா என்றும் வாழ்ந்து கொண்டிருப்பார். MKT புகழ் வாழ். நன்றி.